இன்னைக்கு எல்லாரும் நீங்கள் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். Kristus වහන්සේ තුළ ප්‍රේමවන්තනේ අද දවසේදී ඔබ සියලු දෙනා සතුටින් ඉන්න බව මම විශ්වාස இந்த කරනවා. நாளிலே இன்னொரு வார்த்தையை நாங்கள் பார்க்க போகிறோம். අද දවසේදීත් අපි තව වචනයක් අපි මෙනෙහි කරන්න යනවා. யாத்ராகமம் 20வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் போது, ඔබ නික්මයාම 20 වෙනි පරිච්ඡේදයේ 7 වෙනි වචනය බලවොත් உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். නුඹේ දෙව් ස්වාමීන් වහන්සේගේ නාමය නිකරුණේ ව්‍යවහාර නොකරව. මක්නිසාද ස්වාමීන් වහන්සේ තම නාමය නිකරුණේ ව්‍යවහාර කරන තැනැත්තා නිවැරදි කාර්යයක කොට ගණන් නොගන්නසේක. பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்படுது, கர்த்தருடைய நாமத்தை ரெஸ்பெக்ட் பண்ணாம வீணா யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தா அவங்களுக்கு தண்டனை இருக்குன்னு சொல்லப்படுது. මේ ස්ථානය කියන උන්වහන්සේගේ නාමයට අපි ඇවිල්ලා ගෞරව කරන්නේ නැතුව නිකරුණේ අපි ඒ දේ විවහාර කරනවා නම් ඒ උන්වහන්සේ අපිට දඬුවම් කරනවා කියලා කියා තිබෙනවා. இன்னைக்கு கர்த்தருடைய நாமத்தை, இயேசு என்கிற நாமம், கர்த்தர் என்கிற நாமத்தை அநேகர் வேற மாதிரி யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. අද මේ යේසුස් කියන නාමය බොහෝ දෙනෙක් වෙනත් ආකාරයෙන් ඕනවෙල පාවිච්චියට ගන්නවා. எத்தனையோ ஊழியம் செய்யறவங்க கர்த்தர் என்ற நாமத்தை வைத்துக்கொண்டு அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. බොහෝ දේව දාසයන් ඇවිල්ලා උන්වහන්සේගේ නාමය තියාගෙන ඒ සේවය කරගෙන බොහෝ වැරදි දේවල් කරමින් அது ඉන්නවා. உண்மையாய் ஊழியம் செய்யறவங்களுக்கு இன்னைக்கு பாதிப்பாய் இருக்கிறது. ඒක අවංකව සේවය කරන අයට ඒක බලපෑමක්ව තිබෙනවා. இயேசு என்ற நாமத்தை கொண்டு அநேகர் அநேக பாவங்களை செய்து கொண்டிருக்காங்க. අද යේසුස් කියන නාමය දරාගෙන බොහෝ පව් වැඩ කරමින් ඉන්නවා. நான் இயேசுவை விசுவாசிக்கிறேன், இயேசு கிறிஸ்து என்று அநேகர் பிரசங்கிக்கிறவர்கள் பாவத்துல இருக்காங்க. අද මං යේසුස් වහන්සේව විශ්වාස කරන උන්වහන්සේට ප්‍රේම කරනවා කියන අය අද බොහෝ දෙනෙක් පව් කරමින් ඉන්නවා. இன்னைக்கு கர்த்தர் இத பண்ணுவாரா அத பண்ணுவாரான்னு கர்த்தரோட நாமத்தை சிலர் தேவையில்லாம பேசுறவர்கள் இருக்கிறாங்க. අද උන්වහන්සේ මේ දේ කරයිද ඒ දේ කරයිද කියලා නිකරුණේ උන්වහන්සේගේ නාමය විවහාර කරනවා. கர்த்தரை குற்றப்படுத்துகிறவர்கள். ඒ ඇවිල්ලා උන්වහන්සේව වරදට පත් කරන්නා වූ අය. அப்ப அப்படிப்பட்டவர்களுக்கு நிச்சயம் தண்டனை இருக்குன்னு வேதம் சொல்லுது. එවැනි අයට සැබවින්ම ඒ දඬුවමක් තිබෙනවා කියලා වචනේ කියනවා. சில நேரம் சொல்லுவாங்க, ஜீசஸ் ப்ராமிஸ், நான் இத பண்ணல அப்படின்னு சொல்லுவாங்க. සමහර වෙලාවට ජීසස් ප්‍රොමිස් මම මේ දේ කරේ නැහැ කියලා කියනවා. அவருக்கு உண்மை, அவர் மேல சத்தியமா சொல்றேன், நான் இந்த காரியம் செய்யல, அந்த மாதிரி சிலர் வீணா ப்ராமிஸ் பண்ணி அவர் நாமத்தை தூஷிக்கிறது உண்டு. මම උන්වහන්සේගේ නාමය මොනවා කරේ නැහැ කියලා උන්වහන්සේගේ නාමය නිකරුණේ පාවිච්චි කරනවා. அது எல்லாமே கர்த்தர் என்ன செய்யற, அப்படிப்பட்டவர்களுக்கு தண்டனை இருக்குன்னு வேதத்துல சொல்லப்படுகிறது. අන්න එවැනி අයට දඬුවම් තිබෙනවා කියලා උන්වහන්සේගේ වචනේ කියනවා. இவ்வளவு நாள் நீங்க எப்படி நடந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. මෙච්චර කල් ඔබ කොහොමද හිටියේ කියලා මම දන්නේ නැහැ. கர்த்தரை கொண்டு வீணான காரியங்களை செய்திருக்கிறீங்களா? නමුත් උන්වහන්සේගේ නාමය රැගෙන ඔබ මොනවා හරි දෙයක් කරලා තිබෙනවද? இயேசுவை கொண்டு தவறான ப்ராமிசஸ் பண்ணி இருக்கிறீங்களா? යේසුස්ගේ නාමයේ වැරදි ප්‍රොමිස් ඔබ කරලා තිබෙනවද? அது செய்யக்கூடாது. ඒක අපි කරන්න හොඳ නැහැ. வீணா நாங்க என்ன செய்யக்கூடாது, நாங்க கர்த்தரோட நாமத்தை யூஸ் பண்ணவே கூடாது. අපි නිකරුණේ උන්වහන්සේගේ නාමය පාවිච්චි කරන්න හොඳ නැහැ. சிலர் என்ன செய்வாங்க, සමහර අය මොනවද කරන්නේ නම් கர்த்தர் சொல்றாரு, උන්වහන්සේ කියනවා, கர்த்தர் இத பேசினாரு උන්වහන්සේ මේ දේ කතා அப்படின்னு කරා. சொல்லி அநேக வார்த்தைகளை, ஆலோசனைகளை, தீர்க்க தரிசனங்களை சொல்லுவாங்க. බොහෝ දෙනෙක් උන්වහන්සේගේ නාමයෙන් අනාගත වාක්‍ය කියනවා. அவங்க கவனமா இருக்க வேண்டும். අපි ඔවුන්ගෙන් අපි ඇවිල්ලා ආරක්ෂා වෙලා ඉන්න ඕනි. நாங்கள் அப்படி செய்யவும் கூடாது. ඒ වගේම අපිත් ඒ දේ කරන්න හොඳ அதுக்கு නැහැ. தண்டனை இருக்கிறது. ඒකට දඬුවමක් අපිට ஆனால் இன்னைக்கு තිබෙනවා. கர்த்தர் நாமத்தை நாங்க ரெஸ்பெக்ட் பண்றவங்களா இருக்கணும். අපි උන්වහන්සේගේ නාමයට ගෞරව කරන්නා වූ අයව සිටින්න ඕනි. எவ்வளவு பெரிய தேவன் அவரு. උන්වහන්සේ කෙතරම් උතුම් දෙවි කෙනෙක්ද? வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ சிருஷ்டிக்கு சர்வ ஞானியாய் இருக்கிறாரு. උන්වහන්සේ අහසත් පොළවත් මැව්වා වූ උන්වහන්සේ මුළු විශ්වයටම අධිපති වූ ස්වාමීන් ඉන්නවා. அவ்வளோ பெரிய தேவன், எங்களுக்காக ரத்தம் சிந்தினவர் நாங்க வீணுல எந்த ஒரு இடத்துலயும் யூஸ் பண்ணிடக்கூடாது. අප උදෙසා ලේ වැගුරුවා වූ එවැනි උතුම් වූ ස්වාමීන් වහන්සේගේ නාමය අපි නිකරුණේ යූස් කරන්න හොඳ அவருக்கு නැහැ. நீங்க ரெஸ்பெக்ட் பண்ணுங்க. අපි උන්වහන්සේට ගෞරව அவர் කරන්න. நாமத்தை உயர்த்துங்க. උන්වහන්සේගේ නාමය උසස් කරන්න. அவருக்கு கனத்தை கொடுங்க. උන්වහන්සේට ගෞරවය දෙන්න. அததான் அவர் விரும்புகிறார். ඒ දේ තමයි උන්වහන්සේ இன்னைக்கு அதுக்கு කැමති. ஒப்பு கொடுப்பீங்களா? අද ඒ දේට ඔබ බාර කරනවද? எங்கள் அன்புள்ள தெய்வம், අපගේ ප්‍රේමවන්ත වූ ස්වාමීනි, பரிசுத்தர மகா பெரிய தேவனாய் இருக்கிறீரே. ඔබ වහන්සේ ශුද්ධ වූ උතුම් වූ ස්වාමීන්ව சில සිටිනවා. நேரம் எங்களை அறியாம ராஜா ස්වාමීනි, වෙලාවකට අපි නොදැනුවත්ව இதை பார்த்து கொண்டிருக்கவங்க கூட ස්වාමීනි මේ බලාගෙන ඉන්නව අය උනා அறியாத
அறியாதபடி உங்க நாமத்தை வீண்ல வழங்கி இருக்கலாம். නොදැනුවත්ව ඔබගේ වචනය ඔබගේ නාමය යූස් කරලා තිබෙන්න පුළුවන්. கத்தாவே அவர்கள் இன்னைக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க மனம் திரும்புதலுக்குள்ள நடத்துங்க. ස්වාමිනේ වාර කළා වූ සෑම දෙනෙක් ඔබ වහන්සේ පසුතැවිල්ලට ඔබ වහන්සේ මඟ පෙන්වන්න. உங்க நாமத்தை கௌரவப்படுத்தி உயர்த்துறவர்களாய் ஒவ்வொருவரையும் மாத்துங்க. ඔබගේ නාමය ගෞරවයට පත් කළ උසස් කරන්න වූ අයව වෙනස් කරන්න. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே. යේසුස් ක්‍රිස්තුස් වහන්සේගේ නාමයෙන් පියාණනි. ஆமென். ආමේන්. God bless you. God bless you.